உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை நேர்ல பார்த்தேன்னு வெய்ய தெரிக்க, நீ இந்த உலகத்தை பார்க்கிற கடைசி நாளா இருக்கும். ரொம்ப நன்றி வெற்றி. மேடம், என்ன மேடம், தியா நம்ம குழந்தை மேடம். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை. தியாக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்க வேண்டியது என் கடமை மேடம். இதுக்கு போய் நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. குழந்தைய தொலைச்சதும் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு. எங்க போறது, யார பாக்குறது, யார்கிட்ட உதவி கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்களை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். அது எதையும் மனசுல வச்சுக்காம என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நீங்க பண்ண இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். என்ன மேடம் நீங்க, சொந்த பந்தத்துக்குள்ள சில மன கஷ்டங்கள் வரதான் செய்யும் மேடம். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது மேடம். என் மனசுல எப்பவுமே உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு மேம். என்ன நடந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். மேடம், எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, போலாமா? வாங்க. டேய், போதுண்டா விளையாடுனது, வண்டி எடுங்க. பாப்பா வாங்க. அப்புறம் தியா குட்டி, எப்ப ஸ்கூலுக்கு போறீங்க? தியா குட்டி நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவா. அங்கிளுக்கு முன்னாடியே தெரியும். என்ன, நீ ஸ்கூலுக்கு போற விஷயம் அங்கிளுக்கு முன்னாடியே தெரியுமா? எப்படி? அது வந்தத நான் வரும்போது தியா கூட பேசிட்டே வந்தனா, அப்பதான் சொன்னா. ஆமா. அப்படியா? தங்கம். சரிங்க, அங்கிள் சொல்லிட்டியா? நான் கிளம்புறேன். இருப்பா வெற்றி, இரு. காஃபி குடிங்க. அது துளசி காஃபி கொண்டு வந்திருக்கா பாரு. ஆஹா கடவுளே, இப்ப நடக்கிறதையெல்லாம் என்னால நம்பவே முடியலையே. தம்பி, எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. எப்போ நாங்க சொன்னத துளசி காஃபி எடுத்துட்டு வருவா. இப்ப நாங்க சொல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கா. எடுத்துக்கோங்க. ஆஹா, நாம பாட்டுக்கு வாங்கிட்டோம். இதுல சக்கரை இருக்கா இல்ல உப்பு இருக்கான்னு தெரியலையே. சக்கரை போட்ட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. சக்கரை போட்ட காஃபியா? இத்தனை நாள் நம்ம வீட்ல சக்கரை போட்டு தானே காஃபி கொடுத்தோம். அது வந்து அண்ணி, வழக்கமா சக்கரை கொஞ்சம் கம்மியா தானே போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன் போல. அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. இப்ப அந்த மோனிகாக்கு போன் போடு, வீடியோ கால். ஏம்மா? பண்ணு, நான் சொல்றேன். வேண்டாமா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இல்ல துளசி, கொஞ்ச நேரத்துல அவ என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? எங்களை மிரட்டினா. நீ பண்ணு, நான் பேசுறேன். எனக்கு அவகிட்ட பேசணும். தியா, போனு கொஞ்சம் கொடு. இந்த வெற்றி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என்ன ஜெகன், நீ இப்படியா டம்மியான ஆளுங்களெல்லாம் போய் செட் பண்ணுவ? யாரு? லக்ஷ்மி. ஒரு நிமிஷம். என்னம்மா மோனிகா, 5 மணிக்கு இங்க நேர்லயே வந்துருவேன்னு சொன்ன. இப்போ நான் போன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகுது நீ அட்டென்ட் பண்றதுக்கு. என்னாச்சு? தியா குட்டி, போன்ல பாட்டி உனக்கு இப்போ ஒரு விஐபியை காட்டுறேன். நீ அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்றியா? பாரு. ஹாய்.
பாத்துட்டீங்கல்ல, இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க. அஞ்சலி, இனி நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோமா? என்ன பார்த்தா நீ பழைய மாதிரி பேசுவியா? நமக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்குமா? சேச்சா, அப்படிலாம் யோசிக்க கூடாது. அஞ்சலி இன்னைக்கு வேறொருத்தரோட மனைவி. அவ என்ன ஃப்ரெண்டா பார்த்தாலும் என் மனசுல இன்னும் அவன் மேல காதல் அப்படியே தான் இருக்கு. அது என்னை விட்டு போக மாட்டேங்குது. அதனால அவளை பத்தி யோசிக்கிறது தப்புடா கவின். ஏய் ம் என்ன பார்த்ததும் போன் ஆஃப் பண்ணிட்ட? அப்படி என்ன போன்ல பார்த்த? குடு, நானும் பார்க்கறேன். ஏய், என்ன பண்ற நீ? பின்ன என்னடா, வயசு பசங்க யாராவது வரும்போது போன் ஆஃப் பண்ணாங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அதுல என்ன பார்த்துட்டு இருந்த? மாமாவை கூப்பிடவா? ஏய், என்னைக்காவது நான் உன் போனை எட்டி பார்த்திருக்கேனா? இது என்ன பழக்கம், அடுத்தவங்க போனை எட்டி பார்க்கறது? அப்போ அந்த அளவுக்கு உனக்கு பர்சனல் இருக்கு. சரி, நேத்து கடையில அந்த சாங் போட்டதும் நீ எமோஷனல் ஆனல்ல? இன்னைக்கு கூட அந்த சாங் கேட்டு தலை தெறிக்க ஓடி வந்தியே. அந்த சாங்ல என்ன ஸ்பெஷல்? அது எனக்கு பிடிச்ச பாட்டு, அவ்வளவுதான். இது என்ன உன் ஃபேமிலி சாங்கா? அந்த சாங்க போட்டதும் ஓடி வந்துடுற? அந்த சாங்குக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. ஒன்னு பிடிக்கிறதுக்கும் அந்த சாங்க கேட்டதும் டிஸ்டர்ப் ஆகுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன் ஆள் உனக்காக டெடிகேட் பண்ண சாங்கா? ஏய், இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத, எனக்கு பிடிக்காது. பயங்கரமா விளரானே. கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்னு இருக்கு. இது லவ் ஃபீலிங்கா இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன்னா. அம்மா, இத பிடிங்க. என்ன சாமி இது? அம்மா, இது பையனோட ஜாதகம். ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையிலயும் இருக்கான். பொண்ணு குணமா இருந்தா போதும்னு சொன்னான். நீங்க என்ன கண்டிஷன் வச்சாலும் ஒத்துப்பான். உங்க பொண்ணு துளசியோட போட்டோவை அனுப்பி வச்சிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் பார்க்க ரொம்ப லட்சணமா இருப்பாரு. 2 பேருக்கு பொருத்தம் ரொம்ப அமோகமா இருக்கு. நீங்க உங்க வீட்ல பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கம்மா. சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். நன்றி கடவுளே. தீர்க்க சுமங்கலி பவ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.